Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆபரேஷன் தொடர்கிறது என IAF தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. விவேகமான முறையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் விமானப்படை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என இந்திய விமானப்படை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன? சிந்தூர் செயல்பாடுகள் தற்போதும் நடந்து கொண்டிருக்கிறது என இந்திய விமானப்படை அவர்களுடைய வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் தனக்கென ஒதுக்கப்பட்ட பணிகளை துல்லியமாகவும் நிபுணத்துவமும் வெற்றிகரமாக இந்திய விமானப்படை நிறைவேற்றியிருக்கிறது. குறிப்பாக செயல்பாடுகள், அதாவது ஆபரேஷன் சிந்தூருடைய செயல்பாடுகள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதால் உரிய நேரத்தில் விரிவான விளக்கம் அளிக்கப்படும். அதே போல சமூக வலைதளங்கள்ல சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு இந்திய விமானப்படை ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில தான் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்திய விமானப்படையுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்பொழுது இந்த பதிவினை பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் செயல்பாடுகள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது எனவும் உரிய நேரத்தில் விரிவான விளக்கம் அளிக்கப்படும் எனவும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பொதுமக்கள் பரப்புவதை தவிர்க்குமாறும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்திய விமானப்படை தனக்கென ஒதுக்கப்பட்ட பணிகளை துல்லியமாகவும் நிபுணத்துடனும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றியுள்ளதாகவும் இந்திய விமானப்படை பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தான் பிரதமர் மோடியுடைய இல்லத்தில் முப்படைகளுடைய தலைமை தளபதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆலோசனைகளை மேற்கொண்டதற்கு பிறகாக இந்திய விமானப்படை தற்பொழுது இந்த ஒரு பதிவை அந்த இந்திய விமானப்படத்துடைய வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.